இல்லை டெஃபினட்டாக ஐ திங்க் டிஃபென்சிவ்லி வி ஆர் வெரி சாலிட். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. எவ்ரிபடி நீங்கள் சொன்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லை. லைக் எவ்ரிபடி நியூ வாட் எவர் டூயிங், யாருக்கு என்ன யாரை மார்க் பண்ணணும், எப்போ கிளியர் பண்ணணும், எங்கே கிளியர் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அட்டாக் நீட்ஸ் டு இம்ப்ரூவ் அ லாட் மோர் பட் இட்ஸ் ஃபைன். ஏதோ ஒன்று கரெக்டாக போகுது. ஓவர் நைட்டாக ஒரு சுவிட்ச் போட்டோடனே அப்போ இப்போ வந்து 10 கேம் தொடர்ந்து தோத்தவங்க வந்து பாடுறா அடுத்த கேம்ல 10 கோல் போடுறாங்க மாதிரிலாம் நடக்காது. ஆலிசன் பெக்கர் கேமுக்கு முன்னாடி வந்துட்டு Salah has done something. We are all behind the manager. We really know what he wants to do. We are struggling at the moment, but we are behind him. We are going to do it for him. அவன் press conference சொல்லிட்டு போனது மேட்ச் எல்லாருமே காமிச்சாங்க. நீ வந்து இவ்வளோ நேரம் பார்த்து நீ முதலே கையில பட்டுச்சுன்னு பார்த்துருப்ப. இஃப் யூ ஆர் சேயிங் கையில பட்டா ரூல் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு நீ முடிவு எடுத்துட்டீங்கன்னா 1 minute நீ ரெஃப்ரி கால் பண்ணிடலாம். கையில பட்டுச்சுன்னு ஊருக்கே தெரியும். அது ஃபர்ஸ்ட் ரிவ்யூல ஃபர்ஸ்ட் ஆங்கிள் உனக்கு தெரிய போகுது கையில பட்டுச்சுன்னு. What took you 4 minutes to bring the referee to the screen? சைட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க they tend to put people back. இந்த மாதிரி ஸ்பேஸை டினை பண்றதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வேர்ட்ஸ் ஈஸாக்கி எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்தா கண்ணா பின்னான்னு ஆடுவானுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பேஸை டினை பண்றது தான் உட்காந்துருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கர்டிஸை வச்சு ஆடணும்னா we might find some openings. Salah might come off the bench. I don't think he will start Salah கண்டிப்பா. இங்க விளையாண்ட அதே டீம் on the benchங்க. I mean போஸ்ட் மேட்ச்ல கமெண்ட் எல்லாம் நான் சாலா ஐ பி வெரி சர்ப்ரைஸ்ட் இந்த கேம்ல சாலா இஃப் ஹி பிளேஸ். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். ஃபைனலாக ஒரு வின்னு. அதாவது சாலா வந்து கண்ணாபின்னான்னு பேசினாதான் எல்லா டீமும் ஒன்னா டீம் மாதிரி ஆடுறானுங்க. நல்ல தெளிவாக தெரிஞ்சதில்ல அந்த கேம்ல. இவனுக்கு வந்து ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணணும்ட்டு விளையாண்ட மாதிரியே வந்து தெரிஞ்சது. எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. என்ன இவனுங்க நல்லா இன்னைக்கு ஆடுறானுங்களே, பரவாயில்லையே, வழக்கமாக இப்படி இல்லை கேவலமாக தானே ஆடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக எவனும் மிஸ்டேக் பண்ணல. அதான் இந்த கேமோடைய ஐ திங்க் ஃபோக்கல் பாயிண்டே வந்து அப்பாடா எவனுமே கேவலமாக மிஸ்டேக் பண்ணி கோல் போடலடா அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கேம் ஃபுல்லாகவே ஸ்கோர் பண்ண மாட்டோம்னு எனக்கு தெரிஞ்சுது, ஆனால் கன்சீட் பண்ண மாட்டோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கரெக்ட், ஆமாம். இல்லை அதுதான் நீங்கள் கரெக்டாக அதை சொன்னீங்க. நான் அதோட தான் ஓவரால் தாட்ஸ் ஆஃப் த கேம்னு ஆரம்பிக்கலான் இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐ திங்க் நீங்கள் பில்டிங் ஆன் இந்த லாஸ்ட் 3-4 கேம்ஸ் வெஸ்ட் ஹாம் கேம்லேருந்து ஐ திங்க் த ஃபோக்கஸ் வந்து நம்ம கன்சீட் பண்ணக்கூடாது, நில்னு முடிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கன்சீட் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு ஆடின மாதிரி இருந்தால் அது இந்த கேமில் நல்லா தெரிஞ்சுது. அதுதான் லைக் அது டிஃபென்சிவ்லி வெரி சாலிட். அது நான் உங்ககிட்ட ரெக்கார்டிங் முன்னாடி டாக்டிக்ஸ் போர்டு வேணுமான்னு கேட்டேன். இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, பட் பேசிக்காக நேற்று அந்த ஃபார்மேஷன் சேஞ்ச் லைனப் வச்ச ஃபார்மேஷன் சேஞ்சஸ் 2 அப் ஃப்ரண்ட், இசாக் எகிட்டிக்கு அப் ஃப்ரண்ட், அப்புறம் வந்து கிராவன்பர்ச், ஜோன்ஸு, சொபோஸ்லாய், மெக்காலிஸ்டர், அவங்க தான் இந்த மிட்ஃபீல்ட் 4. அதில் ஒருத்தன் வந்து 10 ஆடுவான். யூஸ்வலி மெக்காலிஸ்டர் இல்லை சொபோஸ்லாய், பட் ஒருத்தன் 10, பாக்கி 3 பேர் பின்னாடி ஆடுவானுங்க மிட்ஃபீல்டாக. ஸோ அதுதான் மேஜர் சேஞ்ச். ஸோ இந்த விங்கருங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இல்லை இப்போது இந்த கேமில், விச் ஐ தாட் இன்டர் மிலானுக்கு இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் இது. ஏன்னா அவங்க தே பிளே 3-5-2 இல்லை. ஸோ அவங்களுக்கு ஐ ஃபெல்ட் லைக் வந்து நம்ம கன்சீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நம்ம அவங்கள மேட்ச் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மோசமாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வாஸ் ரியலி குட். எனக்கு வந்து பரவாயில்லடா அப்படியே அவங்கள ஸ்டாப் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ ஒரு 2 சான்ஸ் கிரியேட் பண்ணானுங்க. அதிகபட்சம் அந்த ஒன்று தான் அந்த லவுட்டாரோ மார்டினஸ் ஹெட்டரை தவிர எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேறு எதுவும் இல்லை. செகண்ட் ஹாஃப்ல எதுவுமே இல்லை, லிட்டரலி எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வி ஜஸ்ட் கம்ப்ளீட்லி நல்லிஃபைட் தம்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அவே ஃப்ரம் ஹோம். அவனுங்க வந்து போன கேமுக்கு முந்தின கேம் வரைக்கும் அவனுங்களும் 5-1 இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் லைக் தட் அவங்களுடைய ரெக்கார்டாக இருந்துச்சு சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ டு கோ தேர், சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலிஸ்ட் போன வருஷம், டு கோ தேர் அண்ட் ஸ்டாப் துராம் அண்ட் லவுட்டாரோ வந்து இட் வாஸ் ரியலி ரியலி குட் திங். அவனுக்கு 2-3 இன்ஜுரி வந்துச்சு ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே என்னமோவே. பட் ஸ்டில் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து we have to praise them. When they do it right, we have to give the plaudits மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், இல்லை டெஃபினட்டாக ஐ திங்க் டிஃபென்சிவ்லி வி ஆர் வெரி சாலிட். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. எவ்ரிபடி நீங்கள் சொன்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லை. லைக் எவ்ரிபடி நியூ வாட் எவர் டூயிங், யாருக்கு என்ன யாரை மார்க் பண்ணணும், எப்போ கிளியர் பண்ணணும், எங்கே கிளியர் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. மிட்ஃபீல்டு வந்து வாஸ் வெரி காம்பேக்ட் டிஃபென்சிவ்லி. ஈவன் அவங்க எக்ஸ்ட்ரா மேன் போட்டு விச் அதுதான் நான் இதில் வந்து முன்னாடி நான் சொல்லுவேன், சிஸ்டம்க்கு வந்து ஸ்லாட்டை ப்ளேம் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி வென் இஸ் டூயிங் இட் ரைட் ஆல்சோ நம்ம அதுவும் சொல்லணும். ஸோ இந்த 3 மிட்ஃபீல்டர்ஸ் ப்ளஸ் அந்த 4th அந்த நம்பர் 10
நீங்கள் அவங்களோட மிட்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து இவன் அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங்கில் 2 சப். ஸோ ஜேலன்ஸ்கி உள்ளே வந்தான் அண்ட் இவன் அச்சர்பிக்கு பதிலாக பீசக் உள்ளே வந்தான். பட் நீங்கள் அவங்க மிட்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஜேலன்ஸ்கி வந்து பேக் 3க்கு போயிட்டு பஸ்டோனி வந்து உள்ளே வருவான் மிட்ஃபீல்டுக்கு எப்போதுமே. ஸோ எவ்ரி டைம் தே ஹேட் 3 or 4 people. அந்த டிமார்க்கும் உள்ளே வந்தான்னா தே ஹேட் 4 people in midfield எசென்ஷியலி. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காகவே நம்மளும் 4 பேர் அங்கே வச்சுருந்தோம் வித் தட் மிட்ஃபீல்டு, அந்த 3+ அந்த நம்பர் 10. ஸோ ஐ தாட் தே ஆல் டிட் ரியலி வெல். ஒரு மாதிரி அந்த மிட்ஃபீல்டு வந்து வாஸ் லைக் அ ஹைப்ரிட் ஆஃப் மேன் அண்ட் ஜோன். கிராவன்பர்ச் வந்து அப்பப்போ மேன் எடுப்பான், அப்பப்போ வந்து ஜோனெல்லாம் இது பண்ணுவான். வென் ஈ தாட் தட் ஓகேமா, ஏன்னா அங்கே வந்து 1-on-1 தானே, மார்டினஸ் அண்ட் துராம் வர்சஸ் வேண்டைக் கொண்டாட்டே 1-on-1. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா மேன் இருக்கணுங்கிறதுக்காக இப்போ இவன் கிராவன்பர்ச் அப்பப்போ ஜோனெல்லாம் போய் பிகம்ஸ் அட் எக்ஸ்ட்ரா மேன். ஸோ ஐ தாட் ஸ்லாட் வந்து ஈ காட் திஸ் ஸ்பாட் ஆன். அந்த க்ளீன் ஷீட் வைக்கிறதுக்கு ஈ காட் இட் ஸ்பாட் ஆன். அட்மின் டியூட்டிஸ் எல்லாம் சொல்லுங்க முதல்ல, என்ன நிலைமையில் இருக்கு நம்ம? இல்லை இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். இல்லை நான் ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். 2.41 2.41,000. ஸோ 2,400. 3.41 2 இல்ல 3.41. சாரி 3 அப்பா இல்ல 3.41. ஸோ 3,500 டார்கெட்டு, 3,410 தாண்டியாச்சு. இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். அதான் இன்னொரு 90 people வேணும் இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ள. நிறைய மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் சொல்ல வரோம். மேட்ச் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் @Kop Karuthu, ட்விட்டரில் வந்து @Kop Karuthu _LFC. என்னோட ஜென்ரல் தாட்ஸ் இந்த கேம் பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ கௌதம் நீங்கள் சொல்லுங்கள். டிஃபென்சிவ்லி நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, பட் அதர்வைஸ் எனி ஸ்பெசிஃபிக் எதாவது ஸ்பெசிஃபிக்காக ஆரம்பிக்கலாமா எதானு? ஆமாங்க, டிஃபென்ஸ் ஐ மீன் அதான மெயின் டாக்கிங் பாயிண்ட் இருந்துச்சு. when you concede 4 against PSV and PSVக்கு முன்னாடி கேம் யாரோ 3 கன்சீட் பண்ணுமே, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். அப்படி இருக்கும்போது வீக்கெண்ட் லீட்ஸ் இல்ல அந்த 2 கேம் when you concede 7 and you lose both those games and then you are coming into the West Ham கேம்ங்கும்போது the first thing நம்ம சொல்லிட்டு இருந்தோம், டேய் வெயிக்லினாலும் பரவாயில்ல கோல தயவு செஞ்சு கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 4 கேம் ஆடி இருக்கோம். வெஸ்ட் ஹாம், சண்டர்லாண்ட், லீட்ஸ் அண்ட் இன்டர் மிலான். ஓகேவா, 4 கேமையும் சேர்த்தி லீட்ஸ் கேம்ல அந்த 70வது நிமிஷம் தலைவர் போய் ராக்கெட் மாதிரி உள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 4 கேமையும் சேர்த்துனோம்னா நம்ம கன்சீட் பண்ண XG வந்து 1.3. 4 கேமையும் சேர்த்தி மீதி 90 minutes of 3 full games and அந்த கேம்ஸ் வரைக்கும். ஓகே, பாக்குறவங்க சொல்லலாம், என்ன முட்டாளடா 17th கேம்ல என்ன கேம் முடியுதான்னு. கரெக்ட் தான், நான் இல்லை, நான் டிஸ்பியூட் பண்ணவே போறது இல்லை. பட் எவ்ரிதிங் வாஸ் கோயிங் அக்கார்டிங் டு பிளான். ஒரே ஒருத்தவன் பயங்கரமா கேவலமா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு டை அடிச்சான். அதோட அங்க வந்து நாசமா போச்சு அந்த கேம். சோ அந்த பாயிண்ட் வரைக்கும் 4 கேம் சேர்த்தனோம்னா 1.3 தான் கன்சீட் பண்ணிக்கிறோம், 4 கேமையும் சேர்த்தி, which is sensational. என்னை கேட்டா ஸ்லாட் செட் ஃபர்ஸ்ட் நான் இதை பாக்குறேன்டா, நீ ஃபர்ஸ்ட் எங்களை உடைங்க, நான் கோல் போறேன், நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கேம் வந்து ஹைலைட் நீங்க சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் வாஸ் ரியலி குட். Attack needs to improve a lot more, but it's fine. ஏதோ ஒண்ணு கரெக்டா போறது. ஓவர் நைட்டா ஒரு சுவிட்ச் போட்ட உடனே அப்போ இப்ப வந்து 10 கேம் தொடர்ந்து தோத்தவங்க வந்து ஏய் பாறா அடுத்த கேம்ல 10 கோல் போடுறாங்க மாதிரி நடக்காது. ஆமா எங்கேயுமே நடக்காது. ஆமா இல்ல அதுதான் ஐ திங்க் நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட். அதாவது அட் அ டைம் ஒரு இதுதான் சரி பண்ண முடியும், எல்லாத்தையும் ஒரே தடவை சரி பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து அண்ட் ஸ்டார்டிங் வித் டிஃபென்ஸ் ஆல்வேஸ் மேக் சென்ஸ். ஏன்னா வந்து இப்போ கோல் ஸ்கோர் பண்ணுறோமோ இல்லையோ, கன்சீட் பண்ணலன்னா அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் கேரண்டி, தோக்க மாட்டோம்னு தெரியும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால டிஃபென்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி. பட் இல்லை அதுதான் அதை நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் சாலாவை பற்றி இந்த எபிசோட் ரொம்ப பேச வேணான்னு இருந்தேன். பட் அந்த சாலாவோட கமெண்ட்ஸ் வந்து ஐ திங்க் இட் ஹஸ் என்ன சொல்கிறது, அதாவது ஒரு டீம் வந்து when the manager has lost the dressing room, யூஸ்வலாக ஃபஸ்ட்டு டிஃபென்ஸில் தான் தெரியும் அது. ஏன்னா எல்லாரும் எஃபர்ட் போட மாட்டேன். டிஃபெண்டிங் இஸ் அ லாட் அபவுட் எஃபர்ட்டு. நீங்கள் அந்த ஆர் யூ வில்லிங் டு மேக் தட் எக்ஸ்ட்ரா 5 yards ஒரு ஸ்ப்ரிண்ட்டு ஒரு இதை கவர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இப்போ 100% பதிலாக 105% போடுறதுக்கு தயாராக இருக்கியா அப்படிங்கிறது தான் டிஃபென்ஸ் பேசிக்காக. ஸோ இந்த கேமில் ஐ ஃபெல்ட் லைக் தேவர் பிளேயிங் ஃபார் ஸ்லாட். அதுதான் நான் அதான் சொன்ன மாதிரி சாலா பற்றி ரொம்ப பேசணும்னு இல்லை, பட் இட் ஃபெல்ட் லைக் வந்து திஸ் வாஸ் நாட் அ டீம் வேர் த மேனேஜர் அட் லாஸ்ட் த ட்ரெஸ்ஸிங் ரூம். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கமெண்ட்ஸில் போன வீடியோவில் அட்லீஸ்ட் 75% ஆஃப் த லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து தே செட், நீங்கள் 2 பேர் சொல்கிறது ரைட் ப்ரோ, என்ன இருந்தாலும் சாலா பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு he shouldn't have come out and spoken against the club or against the manager or against people running the club.
அட்லீஸ்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது பரவாயில்ல, எல்லாருமே அதே ஒரு ஜோன்ல தான் இருக்கோம். அவன் பண்ணது தப்பு, the way he did it is wrong. யாருமே சாலாவெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. இப்போ அவனை கேள்வி கேட்கிற ஒரே விஷயம் வந்து ஏன் இப்படி பண்ண, உன்னோட கோபம் சரி, உன்னோட கோபம் தப்புன்னு யாருமே இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் கோபம் இருக்கணும். டிராப் பண்ணியும் கோபம் இல்லாம இருந்தா அப்ப நீ வேஸ்ட்னு அர்த்தம். சோ நீ கோபம் இருக்கிறது கரெக்ட். அந்த கோபத்தை எப்படி வெளியே கொண்டு வரது, இல்ல எங்க வெளியே கொண்டு வரதுங்கிறத நீ தப்பு பண்ணிட்ட பேசிக்கலி. அண்ட் தட்ஸ் வேர் ஆல் லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆர் லைக், டேய் உன் கோபம் சரி, யாருமே உன் கோபம் தப்பு நாங்க சொல்ல போறது இல்ல, அது எப்படி வெளிப்படுத்தணுங்கிற முறையை கரெக்டா பண்ணியிருந்தா நாங்க கேள்வி கேட்டுக்கவே மாட்டோமேடா அப்படிங்கறத எங்களை எல்லாரும் லிவர்பூல் ஃபேன்ஸோட வருத்தம். பேசிக்கலி யாருமே சாலாவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல, யாருமே சாலாவை அடிக்கவும் கிடையாது. பிகாஸ் வி ஆல் நோ he is a legend of our club and we all want him to come back into the team, get it sorted out with Slot, start scoring goals again, come back to form again and probably salvage the season or do something with the season, whatever. So எனக்கு அது ஒரு சந்தோஷம். And coming back to this game, எல்லாரும் சொன்னாங்க ஓ சாலாவே இப்படி பண்ணிட்டான், இனிமேல் அவ்வளோதான், மேனேஜர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் லூஸ் பண்ணிடுவாரு, இனிமேல் வந்து இவங்க கம்பேக் கொடுக்கறது கஷ்டம் தான், ஐ திங்க் இட் வில் ஜஸ்ட் லீட் டு ஹிஸ் சாக்கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆலிசன் பெக்கர் கேமுக்கு முன்னாடி வந்துட்டு சாலா ஹஸ் டன் சம்திங், we are all behind the manager, we really know what he wants to do, we are struggling at the moment but we are behind him, we are going to do it for him னு அவன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லிட்டு போனது மேட்ச் எல்லாருமே காமிச்சாங்க. லைக் we are there, மேனேஜர் இல்லனால we are going to play for the club, we are going to give it all for the club. ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டான அவே ஸ்டேடியம்ல we are going to do itங்கிறது பிச்சில் தெரிஞ்சது. ஆமாம் கரெக்ட். அதுதான் ஐ திங்க் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து கோவம் கரெக்டு பட் எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் தப்புன்னு. அதுதான் தியரி ஆண்ட்ரியோ அதான் சொன்னார் சொன்னால், அண்ட் ஸ்டீவன் ஜெரார்டும் அதான் சொன்னான் டிஃப்ரெண்ட் பாட்காஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் நியூஸ் ஷோவில். பட் அதான் இட் லுக் லைக் குட் டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ். இப்போ கேமுக்கு திரும்ப வருவோம், அதை சொன்ன மாதிரி சாலாவை பற்றி ரொம்ப பேச வேண்டாம் இந்த எபிசோடில். கேமுக்கு வருவோம். கொனாட்டே ஐ தாட் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த டிஸ்அலவுட் கோலுக்கு நான் வரேன். பட் டிஃபென்சிவ்லி லாஸ்ட் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து இஃப் ஹி கண்டினியூஸ் டு கிவ் அது கன்சிஸ்டன்ட் பேசிஸ்லன்னா அதுவே இட் வில் சால்வ் ஹாஃப் தி இஷ்யூஸ். இந்த லீட்ஸில் பறந்துன்னு போனால் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் இந்த கேமு நல்லா போச்சு. எனக்கு வந்து கொனாட்டே அதாங்க தோணுச்சு. ஏன்னா மேட்ச் முடிச்சுட்டு வந்து ஸ்லாட் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், we have to praise கொனாட்டே here because he's been under the firing line for last 2-3 games எல்லாமே. he's not been up to the mark but this game he really put in a shift. டிஃபென்சிவ் சைட் he was really good. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை கொனாட்டே பொறுத்த வரைக்கும் அந்த பால் ப்ரோக்ரஷன் தான். we made a very small tweak. இது very small விஷயமா இது தெரியும். அந்த கேம் பார்க்கும்போது நீங்க திருப்பி ஹைலைட்ஸ் போய் பாருங்களேன், கொனாட்டேக்கு நம்ம நிறைய டைம் கொடுத்தோம் ஆன் த பால் அவனுக்கு பாஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆப்போசிஷனை வந்து பிரஸ் பண்ண விடாம வந்து தடுக்கிறதுக்காக நம்ம மிட்ஃபீல்டை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளணும். ஸோ தே ஹேவ் டு மார்க் த மிட்ஃபீல்டுங்கிற மாதிரி. ஸோ இட் கிவ்ஸ் கொனாட்டே மோர் டைம் ஆன் த பால். பரபரப்பா நீ ஆட வேணாண்டா, உனக்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறோம், நீ பார்த்து பொறுமையா நீ இன்னொருத்தன மேன் எடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேண்டைக்கு ரொம்ப ஒய்டா போயிட்டான், கொனாட்டே வந்து டச் லைன் அளவுக்கு ஒய்டா போயிட்டான் நடுவில் இல்லாம. ஸோ ஆலிசனோட பால் டச் லைன் வரை கொனாட்டேக்கு போனாலுமே கொனாட்டே had so much time மேல திரும்பி பார்த்து ஓ எவன் எங்க இருக்கா என்ன பண்றான் பாலை கண்ட்ரோல் பண்ணி பாஸ் பண்ணலான்னு. So that was one small tweak that we made which I liked really well. ஆனாலும் நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க நீங்க சொல்லுங்க, நீங்க முடிச்சு. இல்ல ஆனாலும் I felt he still is not able to find this, that's not a strong thing. அவன் வந்து he just went long and the went long வந்து just went to the opposition. நான் வந்து 2-3 times கவுண்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. It just went straight to the opposition. எந்த பிரஷருமே இல்லாம he's just not able to find another man, which is worrying, but at least is a little better from where he was. ஆமா இல்ல இட் இஸ் worrying, பட் அது அவனோட கேம் இல்ல, அது இட் வாஸ் நெவர் his கேம். அதனால தான் டீம்ஸ் டார்கெட் பண்றாங்க. இன்னொன்று நீங்க சொன்னீங்க he had time on the ball. I think அது பார்ட் ஆஃப் இட் வந்து இஸ் இன்டர் மிலான் ஆல்சோ. அவங்க வந்து they are one of the oldest sides to play அவங்களோட நேற்று ஆவரேஜ் லைனப் ஏஜ் ஸ்டார்டிங் லைனப் இந்த மிகிட்டாரியன்லாம் இருக்கும்போது ஸ்டார்டிங் லைனப் ஏஜ் வந்து 31. ஐ திங்க் இட் இஸ் த ஹையஸ்டோ செகண்ட் ஹையஸ்டோ சாம்பியன்ஸ் லீக்லேயே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தே ஆர் நாட் கோயிங் டு பிளே அ பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால். இந்த மிகிட்டாரியன்லாம் வச்சுக்கிட்டு தே ஆர் நாட் கோயிங் டு பிளே அச்சர்பிலாம் வச்சுக்கிட்டு தே ஆர் நாட் கோயிங் டு பி ஹை ப்ரெஸிங் 24/7. ஸோ அதனால் வந்து தே வில் டென் டு கிவ் யூ மோர் டைம். அண்ட் இன்னொன்று வந்து லைக் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் இட்ஸ் ஜஸ்ட் நாட் இஸ் கேம். கொனாட்டே அந்த ப்ரோக்ரஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ நேச்சுரல் திங். ட்ரை பண்ணுறான் பட் இட்ஸ் நாட் இஸ் நேச்சுரல் கேம்.
அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி சில சமயம் அந்த கார்னர் போகும்போது கிராவன்பர்ச் வந்து பிகம்ஸ் லைக் அந்த சென்டர் பேக் லைன்லேயே வந்துடும். சென்டர் பேக்காக வருது இல்லை, பட் ஹீ ரிசீவ்ஸ் தட் பாஸ் அண்ட் தென் ஹீ ட்ரைஸ் டு மேக் சம்திங் ஹேப்பன். ஸோ அதுவே ஒரு ரீசனாக இருக்கலாம் அதுக்கு. இட் இஸ் அ ட்வீக். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து நம்ம லாட் ஆஃப் ரீசன்ஸ் டு பி பாசிட்டிவ். டிஃபென்சிவ்லியாக இருக்கட்டும், நான் கொனாட்டே மட்டும் இல்லை எல்லாருமே சொல்கிறேன், டிஃபென்சிவ்லி லாட் ஆஃப் சைன்ஸ் டு பி பாசிட்டிவ். பட் அட் த சேம் டைம் ஸ்லாட்டும் வந்து இட் டிட் அ வெரி குட் ஜாப் ஆஃப் மேட்சிங் இன்டர். அவங்களோட ஃபார்மேஷன் நம்மளோட ஃபார்மேஷன் எல்லாம் மேட்ச் பண்ணுறது இட் டிட் அ வெரி குட் ஜாப். வாட் ஐம் வரிட் அபவுட் இஸ் பிரீமியர் லீக் சைட்ஸ் வந்து தே வில் நாட் கிவ் இம் திஸ் மச் டைம். தட் இஸ் தி ஒன்லி திங். ஏன்னா பிரீமியர் லீக்ல ஈவன் Wolves கூட I feel like they will press a little more than Inter Milan in the gameல. And Wolves are one of the worst. இப்போ வீக்கெண்ட் பிரைட்டன் ஆட போகிறோம். I think Brighton will press much more than Inter Milan. ஸோ அதனால் வந்து இது எப்படி கொனாட்டே ஹேண்டில் பண்ணுற, எப்படி நம்ம டீம் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு இட் வில் பி அ பிக் கொஸ்டின் மார்க் இப்போது. பட் இது இப்போ நெகட்டிவ்காக சொல்ல, இது பாசிட்டிவ்காக சொல்கிறேன். கொனாட்டே அந்த கோல் ஒரு டிஸ்அலவுட் கோல், அது என்ன நினச்சிங்க? ஐ திங்க் நீங்கள் என்ன நினச்சிங்க அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் அதை டிஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ யாரும் மேட்ச் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் இன் கேஸ் ஒரு கார்னரில் கொனாட்டே வந்து ஹெட்ஸ் இட் அண்ட் எக்கிட்டிகே கையில் வேண்டைக் ஹெட்ஸ் இட், எக்கிட்டிகே கையில் பட்டு கொனாட்டே தென் ஹெட்ஸ் இட் இன் டு த கோல். ஸோ அது ஹேண்ட்பால் எக்கிட்டிகே கையில் பட்டுதுங்கிறதுக்காக அதை ஹேண்ட்பால்னு டிஸ்அலோவ் பண்ணுறாங்க. நவ் இட் இஸ் நாட் அன் இன்டென்ஷனல் ஹேண்ட்பால். ஆனால் எதுக்காக டிஸ்அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க லைக் டெக்னிக்கலி இஸ் ஹேண்ட் இஸ் அவே ஃப்ரம் த பாடி. ஆனால் நிறைய ஆஸ் அமெச்சர் ஃபுட்பாலர்ஸாக இருக்கட்டும், நம்ம 2 பேர் கமெண்ட்ஸில் இருக்கிறவங்க அமெச்சர் ஃபுட்பாலர்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்ஸும் 2-3 பேர் சொல்லியிருக்காங்க, ஜம்ப் பண்ணும்போது ஒரு க்ரௌடட் சுச்சுவேஷனில் சில சமயம் கை மேலே தான் இருக்கும். இட் இஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட், அவன் வேணுன்ட்டே பண்ணல. ஸோ கேன் யூ டிஸ்அலோவ் அ கோல் ஃபார் தட், அதுவும் ஒரு மைனர் கான்டாக்டுக்கு அப்படின்னு. அண்ட் ஆலன் ஷேரர், நான் வந்து யூகே டெலிகாஸ்ட் பார்த்துருக்கேன், ஆலன் ஷேரர் வந்து சொன்னால் பிரீமியர் லீக்ல திஸ் வில் நாட் பி டிஸ்அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லை அதுலேயும் சொல்ல முடியாது. நம்ம டீமை பார்ப்பானுங்க, அங்கேயும் ஊதுவானுங்க, அங்கேயும் நம்பவே முடியாது. ஆமாம். பட் நீங்கள் என்ன நினச்சிங்க அந்த ஹோல்? ஏன்னா இட் டுக் தம் 5 minutes டு கெட் டு தட் டிசிஷன் ஆஃப் டிஸ்அலோவிங். ஸோ அதனால நான் கேட்குறேன், இப்போ கிளியர் அண்ட் ஆப்வியஸ்னு சொல்ல முடியுமா அதை? எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அதை பார்க்கும்போது எனக்கு டேய் ரூல் அவுட் தான் பண்ண போறீங்க, இவ்வளோ நேரம் எதுக்கா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு முடிச்சு விடுங்கடா, அவனுக்கு வந்து விளையாட்டுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சி VAR is brought on to make clear and obvious errors, correct clear and obvious errors. கரெக்டா? நீ வந்து இவ்வளோ நேரம் பார்த்து நீ முதலே கையில பட்டுச்சுன்னு பார்த்துருப்ப. இஃப் யூ ஆர் சேயிங் கையில பட்டா ரூல் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு நீ முடிவு எடுத்துட்டீங்கன்னா 1 minute நீ ரெஃப்ரி கால் பண்ணிடலாம். கையில பட்டுச்சுன்னு ஊருக்கே தெரியும். அது ஃபர்ஸ்ட் ரிவ்யூல ஃபர்ஸ்ட் ஆங்கிளோட தெரிய போகுது கையில பட்டுச்சுன்னு. What took you 4 minutes to bring the referee to the screen? அதுதான் அந்த ஆலன் ஷேரர் சொன்னேனே, அதுதான் லைக் அந்த காமெண்ட்ரியில் they were saying the same thing. உனக்கு if you takes 4 minutes to get to this decision, நீ வந்து you should stick to the on-field decision. அப்போ அது clear and obvious இல்லை. It should not take you more than 2 minutes to come at a clear and obvious decision, even discussion பண்ணணும்னா கூட. So that was their point. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே இப்போ இஸ் ட்ரைங் டு ஹெட் இட், இப்போ அவன் கை இல்லைன்னா கீழே எங்கேயோ உளுந்து பவுன்ஸ் ஆகி எங்கேயோ பால் போயிருக்கும், கொனாட்டேக்கு ஆப்வியஸ்லி போயிருக்காது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய லாஜிக், விச் ஐ அக்ரி. இப்போ எனக்கு என் டீமுக்கு எதிர்த்து நடந்துருச்சுன்னா டே அவன் கையில பட்டு தாண்டா போச்சு எப்படா கொடுப்பீங்க நான் கேட்டிருப்பேன். ஸோ ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம்ஸ் வித் இட். ஆனா எனக்கு என்ன ஒரு பெரிய இஷ்யூவா எனக்கு தெரியுதுன்னா வந்து இப்போ நீ இதை பண்ற, இதேவே நீ பிரீமியர் லீக்ல பண்ண மாட்ட. எனக்கு அது ஏன் உனக்கு அந்த பிரச்சனை? அட்லீஸ்ட் யூஎஃப்ஆ சேயிங் கையில படம் நான் கொடுக்க மாட்டேன்டா, நீ எப்படி வேணாலும் கையில இன்டென்ஷனலோ அன்இன்டென்ஷனலோ நான் வந்து கொடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி ஐ மேட் தட் டிசிஷன். கரெக்டா? ஆனா அந்த பிரீமியர் வரும்போது இவனுக்கு வந்து இப்ப கையை வந்து நீட்டுனானா, இது கை வந்து யூஸ் பண்ணி தள்ளி விட்டானா, கையை எவ்வளவு தூரம் தொடையில இருந்து இருக்குது, ஷோல்டர்ல இருந்து இருக்கு, நாங்க ஜாமெட்ரிக்க வச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுவோம், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுவோம்னா இவனுக்கு பேசுவானுங்க. எனக்கு அதுதான் எனக்கு வந்து பொருள். இப்ப யூஎஃப்ஆ சேயிங் கையில பட்டுச்சா நீ கிளம்பு, அவ்வளவுதான் முடிஞ்சு, கையில பட்டுச்சுன்னா நீ போ, கோல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னொன்னு கேட்கறேன், இப்ப இதுவே வந்து பெனல்டி டிசிஷனுக்கு ஒருவேளை வந்து கையில பட்டு பாடியில பட்டு கையில பட்டா யூஎஃப்ஆல அது பெனல்ட்டியா? நான் எப்படி நான் எல்லா சாம்பியன்ஸ் லீக்கையும் பார்த்ததில்ல, பட் ஜென்ரலாக என்னோட இம்ப்ரெஷன் ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் என்னன்னாக்க தே ஆர் மோர் கிளியர் கட் பிரீமியர் லீகை விட இன் டர்ம்ஸ் ஆஃப் டெஃபினிஷன். ஸோ ஐ திங்க்
நான் வந்து இது சாம்பியன்ஸ் லீக்ல வந்து நான் இது பார்த்துருக்கேன். ஆக்சிடென்டல் ஹேண்ட்பாலுக்கெல்லாம் வந்து பெனல்ட்டி கொடுக்கறதெல்லாம் பாடியை லைக் கை வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இங்கே படுது அப்படின்னாக்க ஈவன் இஃப் இட் இஸ் ஆக்சிடென்டல், நான் வந்து ஓடும்போது இங்கே இது பண்ணுறேன் கைப்படுது அப்படின்னு பால் கையில் படுதுன்னா அதை ஹேண்ட்பால்னு கொடுத்துருவாங்க, யூஎஃப்ஆல பெனல்ட்டின்னு கொடுத்துருவாங்க. லைக் இதை நான் பார்த்துருக்கேன். அண்ட் என்னோட பொசிஷன் என்னன்னாக்கா ஐ திங்க் இட் மே நாட் பி அ வெரி நைஸ் ரூல் ஒரு டிஃபெண்டராக ஆர் ஒரு அட்டாக்கராக இந்த கேஸில் எக்கிட்டிக்கே இட் மே நாட், பட் அட்லீஸ்ட் டவுட் இல்லை, கிளியர் கட்டாக இருக்குது. வேற ப்ரீமியர் லீக்ல நீங்கள் சொன்ன மாதிரி இன்டென்ஷனு, இவன் கை இவ்வளோ தூரத்தில் இருக்கு ஆனால் இங்கே இருந்திருந்தா ஹேண்ட்பால் கொடுத்துருக்க மாட்டேன், இங்கே பட்டிருந்தா ஹேண்ட்பால் கொடுத்துருக்க மாட்டேன், இப்படி பட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேன், அவன் படுத்துருந்தா கொடுத்துருக்க மாட்டேன், நின்று இருந்தால் கொடுத்துருப்பேன். லைக் இட்ஸ் ஜஸ்ட் ப்ரீமியர் லீக் வந்து இட் லீவ்ஸ் அ லாட் மோர் ஃபார் டிபேட்டு. அந்த ஒரு மாதிரி கண்டென்ட் ஃபார்மிங்காகவே ரூல்ஸ் வச்ச மாதிரி இருக்குது பேசிக்காக. வேற கையில பால் பட்டுச்சு, கரெக்டா? ஆனா அது பெனல்டி கிடையாது, அது இங்க இருந்தது கை லிட்டரலா நெக்ஸ்ட் டு தி பாடி. அது தட்ஸ் தி क्वेश्चन நவ. இல்ல நீ வந்து ஆக்சிடென்டல் ஹேண்ட் பால் கொடுக்கப்படும் நீங்க தான் இப்ப சொன்னீங்க, அப்ப ஏன் வேண்டேக்கு அது கொடுக்கல? இல்ல இவ்ளோ பக்கத்துல இருந்ததுன்னா ஐ டோன்ட் திங்க் எனிவன் வில் கிவ். ஐ திங்க் அந்த இது வந்து போத் பிரீமியர் லீக் அண்ட் யுஎஃப்ஏ ஆர் கன்சிஸ்டன்ட். இவ்ளோ லைக் லிட்டரலா வேண்டேக் நெக்ஸ்ட் டு ஹிஸ் பாடி ஒட்டி இருந்துச்சு. ஸோ லைக் தட் தே வில் நாட் கிவ். ஆனா இஃப் இதே வேண்டேக் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்பேஸ்ல இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, லைக் இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து இப்படி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, தென் தே வுட் ஹவ் கிவன் இட். அதுதான் என்னோட ஃபீலிங். இஃப் இன்டர் ஹட் அப்பீல்ட் அப்போ தே வுட் ஹவ் கிவன் இட். அதுதான் லைக் ஐ திங்க் யுஎஃப்ஏ என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமாங்க, என்னை பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா பண்ணலாம், ஹாக்கி இருக்கு பாத்தீங்களா, கால்ல பட்டாலே ஷார்ட் கார்னர். ஆமா, நீ நடந்து வந்தியா வலிக்கி விழுந்தியா அந்த கேள்வியே கிடையாது. பெனல்டி பாக்ஸ்ல கால்ல பட்டா ஷார்ட் கார்னர், அவ்வளவுதான், சிம்பிள், டன். உனக்கு அப்படி வேணுமா, கையை கட்டிட்டு பின்னாடி கட்டிட்டு ஆடு, கையை எக்காரணத்துக்கும் முன்னாடி கொண்டு வர. இல்ல ஆனா அது ட்ரை பண்ணாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிரீமியர் லீக்ல ட்ரை பண்ணாங்க. டாட்னம் நியூகாஸ்ல் ஒரு கேம் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல எரிக் டயர் வந்து அந்த பெனல்ட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு டெஃபினட்டாக ஞாபகம் இருக்கும். இட் வாஸ் லைக் தி தேர்ட் கேம் ஆஃப் தி சீசன், ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ கூட முடியலை, எனக்கு நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ஸோ அது வந்து என்னன்னா நியூ காஸ்ல் பிளேயர் பால் மேலே ஏரியல் பால் டி பாக்ஸ் ஜஸ்ட்டு உள்ளே இருக்கான், ஹெட்டர் பண்ணுவான். எரிக் டயர் வந்து பின்னாடி திரும்புவான், இப்படின்னு திரும்பி அவனும் ஏதோ பண்ணுவான், கை ரைஸ்டாக இருக்கும். அது என்ன ஆகும்னா அந்த நியூ காஸ்ல் ஹெட்டர் வந்து அவன் முதுகில் பட்டு அந்த நியூ காஸ்ல் பிளேயர் மேலே திரும்பப்பட்டு ரீபவுண்ட் ஆகி டயர் கை மேலே படும். ஆனால் அப்போ தான் பிரீமியர் லீக் வாஸ் ட்ரையலிங் திஸ் ரூல் தட் இந்த மாதிரி எனி ஹேண்ட்பால் வந்து பெனல்ட்டி கொடுப்போன்னு. ஸோ ரெஃபரி வந்து பெனல்ட்டி கொடுத்துட்டு நியூ காஸ்லுக்கு ஹி அப்பாலஜைசஸ் டு டயர், இந்த மாதிரி எனக்கு வேற வழி இல்லை, நான் கொடுத்து தான் ஆகணுங்கிற டைப்பில் அவர் டயர்ட்ட ரொம்ப நேரம் பேசுவான், எனக்கு வேற வழி இல்லைங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதே சீசனில் அந்த கேமுக்கு அப்புறமே, அந்த கேம் வீக்குக்கு அப்புறமா இல்லை அடுத்த கேம் வீக்கு அப்புறமா தே சேஞ்ச் இட் தட் இந்த மாதிரி அவ்வளோ சில்லியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதான் எனக்கு புரியல, how do you change something in the middle of a season? You take a decision at the start of the season, that has to be there for the whole season. ஆனா நீங்க அது பாத்துறீங்கன்னா தெரியும், லைக் யாரா இருந்தாலுமே அது பெனல்ட்டி சொல்லிருக்க மாட்டாங்க. இல்ல I get what you're saying. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இல்ல, பட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஏன் அவன் கையில இருந்து படிச்சு. பட் you take a decision at the start of the season, stick to it. ஏன்னா 10 கேம் நீ 10 பெனல்ட்டி கொடுத்த இல்ல, இவ்ளோ சில்லியா இருந்தா they have to do it. அது it becomes கரெக்ட்ங்க. அப்ப வந்து நியூ காஸ்ல் அந்த போட்ட ஒரு கோல் நடந்தா வின்னுனா அதுதான் இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் டாட்னம் அந்த விஷயத்துல. அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த ஒரு கேமுக்கு சொல்றீங்க, அந்த மாதிரி 38 வாரத்துக்கு 2 கேம்ல ஆச்சுன்னா லைக் டைட்டில் அப்புறம் கடைசியில வந்து வுல்ஸ் வின் தி பிரீமியர் லீக்னு வரும், கடைசியில பார்த்தா இங்க வந்து டாட்டனம் were cheated basically. ஓகேவா, one team cheated out of 20 நால it's still been cheated basically because you are not consistent in your rules. நீ சீசன் ஸ்டார்டிங்ல வெச்சு தோச்சிருந்தீங்கன்னா வேலை முடியாம போயிருமே. பட் coming back here, for me it is a handballங்க, and it was good that it was chalked off because the direction of the ball is absolutely changing. கொனாட்டேக்கு அந்த ஹெண்டர் போயிருக்கவே பாலே அந்த இடத்துல போயிருக்கு, அவன் ஹெட் பண்றதுக்கு பேசிக்கலி கரெக்டா, அது கீழே விழுந்திருக்கும். அதனால ஃபார் மீ இட் இஸ் a handball, so goal was rightly chalked off. எனக்கு என்னன்னா ஒரு நிமிஷத்துல பண்ணி முடிச்சுட்டு போங்களேன்டா, 5 நிமிஷமா வச்சுக்கிட்டு உனக்கு தான் தெரியுது கையில பட்டுருச்சுன்னு, ரெஃப்ரி கூப்பிடு, முடிஞ்சிருச்சு, ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்னு இருக்குது எனக்கு. ஆமா இப்போ இன்னொரு டாக்கிங் பாயிண்ட் இந்த கேம்ல ஈசாக் எக்கிட்டிகே பிளேயிங் டுகெதர் என்ன நினைச்சீங்க? ஐ தாட்
ஈசாக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஈ ஸ்டார்டட் டு லுக் மோர் இன்வால்வ். அதுக்கப்புறம் வந்து கைண்ட் ஆஃப் டிஸப்பியர்ட் கேமில் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணல அதுக்கப்புறம். பட் அந்த ஒரு இனிஷியலாக ஒரு கிராஸ் ஒன்று போட்டான். இன்னொரு இதில் எக்கிட்டிக்கை வந்து சிப் பண்ணுறதுக்கு பதிலாக அது லோ கிராஸாக போடுவான், டிஃபெண்டர் கிளியர் பண்ணிவிடுவான். சிப் பண்ணியிருந்தானே ஈசாக் வந்து ஃபார் போஸ்ட்டில் இருந்தான். ஈ கூட ஸ்கோர்டு கோல். டஃப் ஸ்டார்ட் டு த சீசன் ஈசாக்கு. எக்கிட்டிக்கை வந்து இஸ் ஹேட் அ மச் பெட்டர் ஸ்டார்ட். ஆனால் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எக்கிட்டிகே அண்ட் ஈசாக் ஹேஸ் பொட்டென்ஷியலுங்க. இந்த 2 ஸ்ட்ரைக்கர் சிஸ்டம் இதே இப்போ இந்த ஃபார்மேஷன் சேஞ்சு இன்டர் மிலானுக்கு மட்டும்தானான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் நான் வந்து இது ஃபியூ பாட்காஸ்ட் எபிசோட்ஸ் முன்னாடி நான் சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஐ ஜஸ்ட் நெவர் தாட் ஸ்லாட் வில் டூ திஸ், அந்த 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆடுறது. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ டச் வே ஆஃப் டூயிங் திங்ஸு ஜென்ரலாக. அண்ட் ஸ்லாட் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு மேனேஜர் இல்லை. ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் நெவர் தாட் இல் கோ ஃபார் அ 2 ஸ்ட்ரைக்கர் சிஸ்டம். பட் ஐ தாட் எக்கிட்டிகே அண்ட் ஈசாக் ஆஸ் அ டபுள் ஸ்ட்ரைக்கர் பார்ட்னர்ஷிப் வந்து ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எக்கிட்டிகே டஸ் ஆல் த ஹார்ட் ஒர்க் ஆஃப் இப்போ இந்த லிங்க் அப் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது. ஈசாக் வந்து ஈ கேன் ட்ரபிள் த சென்டர் பேக்ஸ், அந்த போச்சராக லாஸ்ட் லைனில் நிற்கிறது, இது பண்ணுறது. ஐ திங்க் ஐம் அ லிட்டில் டிஸப்பாயிண்டட் வித் ஈசாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து அவனோட ஹோல்டப் பிளேலாம் நேற்று சரியில்லை. ஐ டென்ட் லைக் தட். ஐ திங்க் ஹீஸ் அண்ட் டு பி ஃபேர் நான் வந்து அவன் ஹோல்டப் ஸ்ட்ரைக்கரும் இல்லை. அவன் ஹீ இஸ் மோர் ஆஃப் அ ஸ்ட்ரைக்கர் ஹூ ரன்ஸ் ஆன் டு த பால். அவன் ஹோல்டப் ஸ்ட்ரைக்கர். அவன்கிட்ட இந்த ஜீரோ டைப்பில் நீ அவன்கிட்ட பாலை கொடுத்தா ஹீ டசன்ட் பிரிங் அதர் பீப்புள் இன் டு பிளே. அவன் வந்து ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ் தட் த்ரூ பால், அதுக்கப்புறம் ஓடி ஹீ லைக்ஸ் டு பி ஆன் த மூவ் பால் ரிசீவ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கர் அவன். ஸோ எனக்கு ஹோல்டப் பிளே வந்து எக்கிட்டிகே இஸ் மோர் சூட்டட் டு ஹோல்டப் பிளே தென் ஈசாக். அதுதான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் ஐ ஃபீல் இந்த டபுள் பார்ட்னர்ஷிப் வந்து இஃப் வி கிவ் இட் டைம் ஒர்க் ஆகும்னா. ஆனால் இப்போ இந்த பிரைட்டன் கேம்லேருந்து வில் ஸ்லாட் பிளே திஸ் 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரில. எனக்கு என்னன்னா நம்ம வந்து ஒரு சம்மர் ஃபுல்லாக அவனுக்கு இல்லை, சம்மர் ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு போவோம். ஒரு பேசிக் ஹோல்டப் பிளே, ஒரு பேசிக்காக பாலை எடுத்துட்டு டிரைவ் பண்ணுறது, அதெல்லாமே அவன்ட்டு இல்லையே. ஹீஸ் ஜஸ்ட் நாட் வில்லிங் டு டூ சம் ஸ்டஃப் விச் ஹேஸ் டு பி டன். நீங்க ஐ மீன் நம்ம ஒரு மாசம் முன்னாடி சொன்னோம், யூ ஆர் நோ லாங்கர் அட் நியூ காசல், யூ ஆர் அட் அ பிகர் கிளப் அண்ட் வென் இட் கம்ஸ் டு அ பிகர் கிளப் யூ ஹேவ் டு டூ அ லாட் மோர் தென் யூ ஆர் டூயிங் அட் நியூ காசல். நீ அங்க நான் இதாண்டா பண்ணுவேன், இதே இங்கேயே வந்து இதாண்டா பண்ணிட்டு இருப்பேன்ல நீ பேசிட்டு இருக்க முடியாது. பேசிக்கலி ஆக்சுவலா லாட் மோரை விட ஐ திங்க் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ரோல். ஏன்னா ஐ திங்க் நியூ காசல்ல யூ ஹேவ் டு டூ அ லாட் மோர். ஏன்னா இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ். வேற வழி இல்லை, லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் மேலே தான் வந்து விழும். இங்கே வந்து அவனுக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அஃப்கோர்ஸ் பிளேயிங் ஸ்டைல்லாம் டிஃப்ரெண்ட். வி கோ அப் அகேன்ஸ்ட் டீம்ஸ் வந்து அவங்க 4 பேர் 10 பேர் பின்னாடி வச்சிருப்பாங்க. ஈசாக்கு நியூ காசலுக்கு அகேன்ஸ்டாக அவ்வளோ பேர்லாம் பின்னாடி இருக்க மாட்டாங்க. ஸோ அவனுக்கு ஸ்பேஸ் இருந்தது இங்கேயும் அங்கேயும் ஓடுறதுக்கு. அண்ட் நியூ காசல் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்லாட் வந்து ஜேக்கப் மர்ஃபின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். அந்த மாதிரி கிராஸ் போடுற விங்கர்ஸ் கிடையாது நம்மக்கிட்ட. கிராஸ் வரதா இருந்தால் ஃபுல் பேக் ஸ்ட்ரென்த் தான் வரும். இல்லை அந்த இப்போ 2 ஸ்ட்ரைக்கர்னால் எக்கிட்டிகே கிராஸ் போட்டால் தான் உண்டு. அந்த மாதிரியான சிஸ்டம் தான் இது. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சிஸ்டம். ஹி இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஈசாக் வந்து நியூ காசலை விட இங்கே இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ லெஸ் திங்ஸ். ஆனால் வாட் எவர் இட் டஸ் ஹி ஹேஸ் டு பி டூயிங் அட் அ மச் பெட்டர் லெவல் நியூ காசலை விட. அப்படி தான் நான் பார்க்குறேன். எனக்கு நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து நேத்து கூட ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் வந்து கோமஸ் நல்லா கிராஸ் பண்ணியிருந்தானே ஈசாக் வாசின் அவனோட கிராஸ் எங்கேயோ தூக்கி அடிச்சாடே, ஏன்னா இப்படி கொலை பண்ற அப்படின்னு இருக்கு இந்த கேம் பார்க்கும்போது. நல்லா கிராஸா போட்டீங்கன்னா அவனுக்கு 2 பேருமே அங்க இருந்தானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. See, என்னை பொறுத்தவரை நீங்க சொல்றதான் there is potential. இது they have to play at least 5 games together. இதாங்க அவனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் கேம் ஆஃப்டர் ஃப்ராங்க்ஃபர்ட் ஆடி 2 months ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறானுங்க அவங்க 2 பேரும் ஒன்னா ஆடுனது நேத்து கேம்ல. ஸோ கண்டிப்பா ஒரு 10 கேம் ஆச்சு ஆகும் அவங்க 2 பேரும். ஓகே இவன் இங்க ஓடனா இங்க ஓடணும், அவன் அங்க இருந்தானா பாஸை நீங்க சொன்ன மாதிரி கிரவுண்ட்ல போடக்கூடாது ஏர்ல போடணும். இது எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 10 கேம் ஆகும் அவங்க வந்து சிங்கப் ஆகி விளையாடுறதுக்கு. there is potential. எனக்கு ஈசாக் வந்து has to do at least a little bit more. எனக்கு அப்படிதான் இருக்கு. டேய் just do something man, be a menace. அந்த ரெண்டு சென்டர் பேக்ஸ் காட்சி நீ கோல் பண்ணலாம் பரவாயில்ல, அவங்கள வெளியே இழுத்து எக்கிட்டிகேக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடு, or do little bit something that will disrupt that entire back line. நீ அது பண்ணாலே ஓ பாடுறா ஈசாக் இது பண்றான் பாடுறான்னு சந்தோஷமா இருப்போம். ஓ இவன் இதை ஈசாக் இது பண்றனால தான் அவனுக்கு இந்த கோல் வருது அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வித்தியாசமா. ஸோ ஐ திங்க் I don't know how long can we keep saying oh summer fulla illa adanaல தான் இப்படி ஆடுறான் summer fulla இல்ல சொல்ல முடியாது. Yeah, I just thought okay நவம்பர் வரைக்கும் அப்படி சொல்லாம ஓகே டிசம்பர் ஆயிடுச்சு. From now until the end of the season be fit, play most of the games and
மேக் மீனிங்ஃபுல் கான்ட்ரிபியூஷன்ஸ். 2 கோல் போட்டிருக்க, எந்த அசிஸ்டும் இல்ல, ஒன்னு பிரீமியர் லீக்ல ஒன்னு கேரபாவோ கப்ல, வேற எதுவுமே நீ இன்னும் பண்ணல. we bought you for 125 million pounds. அது இட்ஸ் நாட் லைக் ஓகே 5 million வந்தாவா வராட்டி போ அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் நாட் தட் அமௌண்ட். நீ வந்து ஓகே ஸ்லாட் சொல்லுவார், we didn't sign him for 6 months, we signed him for 6 years, done, இல்லன்னு சொல்ல. பட் தட் டசன்ட் மீன் ஓகே 1 year ஃபுல்லா நான் வெக்கேஷன்ல இருப்பேன், நெக்ஸ்ட் இயர் நான் பாத்துக்கிறேன் டயலாக்லாம் நீ விட முடியாது. ரைட்? ஸோ ஜஸ்ட் ஷோ யோர் செல்ஃப் அவுட் தேர், ட்ரை டு ஸ்டார்ட் லிங்கிங் அப், டேக் ஷாட்ஸ் ஆன் டார்கெட். அது வாட்ச் பண்ணு, கீப்பரை சேவ் பண்ணவை. தட்ஸ் மோர் தென் எனஃப் தட் சென்டர் ஃபார்வர்ட் கேன் டு. ஜஸ்ட் மேக் தம் கீப் சேவிங். சம்பந்தம் இல்லாம எங்கேயோ வந்து ஷாட் எடுத்து 6 அடிக்கிறலாம் பண்ணிட்டு இருக்காது. ஆமா, கரெக்ட். இல்ல அதான் ஐ திங்க் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 ஸ்ட்ரைக்கர் பார்ட்னர்ஷிப் வந்து 2 பேரும் ஆடணும் ஒழுங்கா, லைக் ஒரு 5-6 கேமாச்சும் ஆடணும் டு கெட் டு நோ ஈச் அதர். ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா ஐ திங்க் 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து இட் வில் ஒர்க் ரியலி வெல். இது வந்து பேக் 3 அகேன்ஸ்டாவே இட் ஒர்க், அகேன்ஸ்ட் பேக் 4 டெஃபினட்டா ஒர்க் ஆகும். ஏன்னா ஈச் ஸ்ட்ரைக்கர் கேன் டேக் 1 சென்டர் பேக்கு. அதுக்கப்புறம் வந்து இட் ஓப்பன்ஸ் அப் ஸ்பேஸ் ஐதர் ஃபார் ஹிம்செல்ஃப் ஆர் ஃபார் அதர்ஸ். ஏன்னா 1-on-1ல இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல என்னன்னா, ஈசாக் ஒரு லோன் ஸ்ட்ரைக்கரா ஆடினான்னா இஸ் அப் அகேன்ஸ்ட் 2 சென்டர் பேக்ஸ் ஜென்ரலா. அப்படி பார்த்தானாக்க யாராச்சும் ஒருத்தன் வந்து மேன் பண்ணா கூட இன்னொருத்தன் வந்து ஃப்ரீயா இருக்கான். ஸோ ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு அவனுக்கு ஸ்பேஸே இருக்கிறது இல்லை, 2 சென்டர் பேக் நடுவில் மாட்டின்ட்டு. அண்ட் ஹோல்டப் பிளேலாம் இல்லாததுனால ஈ கேனாட் மேனேஜ் அகேன்ஸ்ட் 2 சென்டர் பேக்ஸ். வேற இப்போ வந்து எக்கிட்டிக்கேவும் இருக்கான், ஈசாக்கும் இருக்கான்னா ஆளுக்கு ஒருத்தனை எடுத்துக்கலாம் டு கிரியேட் சம் ஸ்பேஸ் ஃபார் ஈச் அதர். அப்படி ஒன்று தே கிரியேட் ஃபார் ஈச் அதர், இல்லைன்னா அவங்களே 1-on-1 வச்சு போயிடலாம். எப்படி இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ் அது ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி இந்த கேமில் மெக்காலிஸ்டர் தான் மெயினாக 10 ஆடினா ஃபார் அ லாட் ஆஃப் த கேம். ஆனால் வந்து ஐ திங்க் இது வந்து 2 பேரும் ஒன்றா தான் பேசி ஆகணும் இந்த இதில், மெக்காலிஸ்டர் அண்ட் வேர்ட்ஸ். மெக்காலிஸ்டர் வந்து ஹேட் அ பேட் கேம், வேர்ட்ஸ் ஹேட் அ வெரி குட் கேம் ஒன்ஸ் ஹி கேம் ஆன். அதுதான் என்னோட தீர்ப்பு இந்த கேமை பற்றி. ஏன்னா நம்ம எத்தனை கேமுங்க பார்க்கறது மெக்காலிஸ்டர். the one good thing that Slot did was, டேய் நீ பில்டப்ல யூஸ் ஆக மாட்டே, நீ கிளம்பு மேல, நீ பின்னாடி இருந்தா நீ பிரயோஜனமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, உனக்கு இத்தனை கேம் கொடுத்து நீ ஒண்ணுமே பண்ணல, நீ வேலையே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கர்டிஸ் ஜோன்ஸ் பின்னாடி யூஸ் பண்ணாரு. who will come later had a splendid game. மெக்காலிஸ்டர் மேல போயிட்டு மறுபடியும் டேய் அட்லீஸ்ட் லிங்க் அப் பண்றதுக்காச்சு பாஸ போட்டு கேமை ஸ்லோ பண்ணாதடா. பயங்கரமா ஸ்லோ பண்றான் கேமை, எதுக்குடா ஸ்லோ பண்ற அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தாலே எரிச்சலா இருக்குது. பால மெக்கானிஸ்ட் போனாலே அப்படியே ஸ்லோ பண்ணிடுவான். அடே எதுக்குடா? டிரான்சிஷன்ல நம்ம ஸ்கோர் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, டிரான்சிஷன் நீ அப்படியே கில்லே பண்ணிடுற போக முடியாம. அத்தனை பால் மெக்கானிஸ்ட் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் பால த்ரூ பால எங்கேயாச்சும் உள்ள போடுறானா திரும்பிடுவான் பால் எடுத்துட்டு. டேய் டென்ஷன் கிளப்பாதரா அப்படின்னு இருந்துச்சு. அட்லீஸ்ட் நவ் ஸ்லாட் ஒரு 2-3 கேமா ஏதோ ஒரு கன்க்ளூஷன் கொண்டாருன்னு எனக்கு தெரியுது. வேர்ட்ஸ் வந்து நாட் ஃபுல்லி ஃபிட்டிங்கெல்லாம் அவனை ஆட வைக்கல. தட்ஸ் வாட் ஐ பிலீவ் டு ஐ வாண்ட் டு ஏதோ ஏட மைனர் இன்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்டிமேட்லி நவ் மெக்காலிஸ்டர் இஸ் பேக்கப் ஃபார் வேர்ட்ஸாக தான் இருக்கணும். வேர்ட்ஸ் வில் பிளே பிஹைண்ட் த 2 ஸ்ட்ரைக்கர்ஸ். ஷோபஸ்லை, கிராவன்பர்ச் அண்ட் ஜோன்ஸ் வில் பிளே தேர் அண்ட் தென் த 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆன் டாப் வித் வேர்ட்ஸ். தட்ஸ் ஹவ் ஐ வாண்டட் டு பி. ஆனா என்னன்னு தெரியாது, நடக்காது. நான் சொல்லட்டுமா, திரும்ப ஜோன்ஸுக்கு பதிலாக மெக்காலிஸ்டர் ஆரம்பிப்பான், வேர்ட்ஸும் வந்து உள்ளே வருவான் 10. ஜோன்ஸ் தான் பெஞ்சுக்கு போவான் திரும்ப. விச் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் ஜோன்ஸுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் வரேன். பட் இந்த கேமில் வந்து வேர்ட்ஸ் வந்து ஐ தாட் ஹேட் அ வெரி குட் கேம். அந்த என்னை பொறுத்த வரைக்கும் இவாஸ் அந்த ஒரு த்ரூ பால் ஒன்று போட்டான் ஈசாக்குக்கா எக்கிட்டிக்கு சாமர் வந்து கிளியர் பண்ணிவிடுவான். பட் அந்த த்ரூ பால் தட் இஸ் த கைண்ட் ஆஃப், அதாவது he got into good spaces. அந்த பேக் 3க்கும் அவங்க மிட்ஃபீல்டுக்கும் நடுவில் he got into lot of good spaces and he came deep to get the ball. அதுக்கப்புறம் அவன் அட்வான்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தான், டீப்லேயே உட்காந்துக்கிட்டு ட்ரை பண்ணல. he can ட்ரிபிள் பண்ணி போனா, இல்லை ஒரு பாஸ் போயிட்டு he makes a run. அது மாதிரி நிறைய இருந்தது. அண்ட் பிராட்லிக்கு லிங்க் அப் பண்ணா இந்த சைடாக, அந்த பக்கம் ராபர்ட்ஸனுக்கு லிங்க் அப் பண்ணா, ஸோ எகிடிகேயோட லிங்க் அப் பண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வேர்ட்ஸ் வந்து so far என்னை பொறுத்த வரைக்கும் பின் வெரி அன்லக்கி. ஒரு அசிஸ்ட் இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல். நான் அத்லெட்டிக்கில் படிச்சுட்டு இருந்தேன். ராபர்ட் பெரேஸ்க்கு வந்து இதே கிரிட்டிசிசம்ஸ் தான் வந்தது அவனோட ஃபர்ஸ்ட் சீசன் அட் ஆர்சனல். வந்து இஸ் டூ ஸ்கின்னி ஃபார் இங்கிலாண்டு, இஸ் டூ இது, அவனால் வந்து அடாப்ட் பண்ண முடியல. அண்ட் ஈ ஸ்ட்ரகிள்டு. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஆர்சனலுக்கு பெரேஸ் வந்து ஸ்ட்ரகிள்டு. ஈவன் ஆர்சனல் ஃபேன்ஸே கேட்டாங்க, நம்ம இப்போ நிறைய நம்ம ஃபேன்ஸ் வந்து சில பேர் வேர்ட்ஸை கேட்பாங்கல்ல, டே நீ என்னத்துக்குடா உனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஆர்சனல் ஃபேன்ஸும் அந்த சமயத்தில் பிரேஸ்க்கு இதே கேள்வி தான் கேட்டாங்க, உனக்கு என்னத்துக்கு அப்போ இவர் சைன் ஃபார் 6 million, அப்போ அதெல்லாம் பெரிய அமௌண்ட்டு. ஸோ 6 millionக்கு சைன் பண்ணிவிட்டு உனக்கு என்னத்துக்கிட்ட 6 million கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து கதறிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் த நெக்ஸ்ட் சீசன் he had a full pre-season with Arsenal நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக பாடி எல்லாம் கொஞ்சம் பல்கப் பண்ணி மசில்லாம் போட்டு நெக்ஸ்ட் இயர் he got player of the yearன்னு நினைக்கிறேன் ஆர்சனலுக்கு. ஸோ ஐ மீன் சில பேருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்து இட் டேக்ஸ் அ பிட் ஆஃப் டைம் டு அடாப்ட், பட் வேர்ட்ஸோட குவாலிட்டி வந்து எஸ்பெஷலி யூரோப்பியன் கேம்ஸ்லாம் நல்லா தெரியுது, சாம்பியன்ஸ் லீக்லாம் நல்லா தெரியுது, பிரீமியர் லீக்லையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஹி இஸ் கெட்டிங் இன் டு குட் பொசிஷன்ஸ். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் பின் அன்லக்கி நாட் டு கெட் அன் அசிஸ்ட் ஆர் அ கோல் இது வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் பண்ணது எல்லாமே விட்டுறாங்க. லாஸ்ட் 4 games வேர்ட்ஸே ஹஸ் பீன் a different player. நீங்க அந்த ஒரு லாஸ்ட் 4 கேமே பாத்தீங்கன்னா பரவாயில்லையே, வேற மாதிரி பண்றானே, நல்லா பண்றானே, நல்லா பொசிஷன்ல போய் நிக்கிறானே, நல்லா லிங்க் அப் பண்றான், ஒன் பாலை மூவ் டக்கு டக்கு டக்குன்னு மூவ் பண்ணி விடுறான், எல்லாமே நமக்கு தெரியுது. ஓகே இப்போ பாலை லூஸ் பண்றதுல 1 or 2 பண்றான், பட் அதுக்கு முன்னாடி 10 days பண்ணிட்டு இருந்தான் ஒவ்வொரு மேட்ச்க்கும். இப்போ 1 or 2 தான் பண்றான். நல்லா அந்த சில்கி டச் 1 touch எல்லாம் பண்றான். பரவாயில்ல, ஒரு 4 கேம் நல்லா இருக்கு இவன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு வருது. வெளியே இருந்து பாக்குறவனுங்க ஓ இன்னும் கோல் இல்ல அசிஸ்ட் இல்லன்னு, மற்றவனுக்கு என்ன பேசுறானுங்க பண்றாங்க நம்மளுக்கு கவலையே இல்லை. as long as he helps us win games, it doesn't have to be a goal or an assist. ஓகேவா? it could be from the number 6 position also. அந்த இடத்துல இருந்து அசிஸ்டுக்கான ப்ரீ அசிஸ்ட் கூட அவன் போடலாம். it will not count as an assist at the end. ஓகேவா? it doesn't really matter. நமக்கு வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு போனானா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுச்சு. கோல் அசிஸ்ட் வந்துட்டு லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் அவனை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பாயாசமா வைக்க போறோம்? அது அவனுடைய சிங்குலர் ட்ரைட்டுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நம்ம கிளப்புக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா நமக்கு என்ன? நம்ம ஏன் போய் மத்தவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கணும், ஓய் கோல் அசிஸ்ட் இல்லடா இந்த பிளேயர்ட்ட அப்படின்னு? பரவாயில்ல, இல்லடா என்ன ப்ரீ அசிஸ்ட் இருக்கு, நாங்க ட்ரோஃபி வின் பண்றோம் போறோம், ஆனா அது வின் பண்ணணும். தட்ஸ் த பாயிண்ட். he needs to help us win games which has to lead to winning trophies ultimately. it doesn't have to be a GA contribution to himself. that is good for him as a club. அதுல என்ன பெருசா நம்ம பெனிஃபிட் வர போறோம்? அண்ட் இன்னொன்று, இவ்வளோ டேட்டா இருக்கிற காலத்தில் வந்து யாரும் வந்து எஸ்பெஷலி கிளப்ஸ் எல்லாம் வந்து வெறும் சிம்பிளாக கோல்ஸ் அசிஸ்ட் வச்சு எந்த பிளேயரையும் இவாலுவேட் பண்ண மாட்டாங்க. அந்தந்த பிளேயருக்கு அந்தந்த பொசிஷனுக்கான டிமாண்ட்ஸ் வச்சு தான் இவாலுவேட் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா எல்லா கிளப்டையும் இருக்கும். ஸோ அதில் ஒன்றும் டவுட் இல்லை. பட் அந்த பெனல்ட்டி, வேர்ட்ஸோட பெனல்ட்டி கொடுத்தாங்க. அது வந்து அகெயின் இது வந்து யுஎஃபா இதே தான் ஷியரர் வந்து நமக்கு எப்படி சொன்னானோ தட் ஈ வில் நாட் டிஸ்அலோவ் த கோல் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து என்ன சொன்னால் he would not give the penalty. பிரீமியர் லீக்ல he would not give the penalty, which is true. அது வந்து இட்ஸ் a soft penalty. ஆனால் நம்ம காமெண்ட்ரியில் இதுவும் சொன்னா, நீ டிஃபெண்டராக பஸ்டோனியா இருந்தனா நீ என்னத்துக்கு அந்த ஷர்ட்டை புல் பண்ணுற, வெதர் இட் இஸ் லைட் புல்லோ இல்லை ஹெவி புல்லோ வாட் எவர் இட் இஸ், வை டு யூ அந்த ரெஃபரிக்கு நீ டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு ஏன் நீ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு. அதுதான் ஷியரர் கேட்டான் இப்போ இதில். ஸோ இஃப் யூர் டிஃபெண்டர் நீ என்னதுக்கு அதை பண்ணுற? ஸோ ஐ திங்க் அவன் என்ன சொன்னா, பை த லா அது வந்து பெனல்ட்டி தான். இட்ஸ் அ சாஃப்ட் பெனல்ட்டி, ஆனால் இட்ஸ் அ பெனல்ட்டி தான். ஸோ பஸ்டோனி கேனாட் லுக் அட் எனி ஒன் எல்ஸ் அண்ட் சே இது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, சரியாவில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பிரீமியர் லீக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, நீ யாரையும் பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா திஸ் இஸ் அ சாம்பியன்ஸ் லீக், இங்கே வந்து கொடுப்பாங்க அதெல்லாம். ஸோ அதுதான் தட் வாஸ் வந்து மேட் த இல்லை வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்லாம் பண்ணா அந்த டைவ், அதெல்லாம் ஒத்துக்கணும். ஆனால் இட் வாஸ் அ ஃபவுல், அதுவும் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, ஆஸ்கர் லெவல் பர்ஃபார்மன்ஸ் இன்னொரு 100 million அனுப்புவோமா அப்படின்னாரு. அனுப்பிச்சிடலாம் லெவல் கொஸ்டனுக்கு. இந்த மாதிரி நாக் அவுட் கேம்ஸ்ல தலைவர் 2 பண்ணட்டும், 2 பெனல்ட்டி வாங்கி கொடுத்தானா போதும், ஒன்னும் பெரிய லெவலுக்கு இது பண்ண தேவையில்லைன்னு. see where we are talking about is it is soft அப்படின்னு பேசுறோம். அப்படினாலே it is a penalty. சாஃப்டா ஹார்டாங்கறத நம்ம பேசிட்டு இருக்கோம், புரியுதா? we made up our mind it's a penalty. நீங்க சொன்ன மாதிரி வேர்ட்ஸே அங்க ஒண்ணு பண்ண போறதுல நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், ஸ்டேடியம்ல உட்கார்ந்து இருந்தா 60,000 பேருக்கு தெரியும். திரும்பி நின்று வெளியே போயிட்டு இருக்கிற பாலுக்கு நோக்கி போறான், காலை தூக்குறதுக்கு நோக்கி போறான். உனக்கு சம்பந்தம் இல்லாம எதுக்கு சட்டையை பிடிச்சி இருக்கிற? அது தேவையில்லாத உனக்கு வேலை. உனக்கு பேசிக்கலி நான் கொடுக்க மாட்டாங்க தான் நினைச்சேன். பட் ஐ ஆல்சோ தாட், ஓ இது சாம்பியன்ஸ் லீக், சட்டையை பிடிச்சி இழுத்துருக்கிறான், பாக்ஸுக்குள்ள இருக்கு, பால நோக்கி அவன் தான் போறான். இட்ஸ் நாட் லைக் ஓகே பால் பக்கத்துலயே இல்ல, வேற எங்க சட்டையை பிடிச்சி இழுத்தாங்கிற மாதிரியும் இல்ல. ஓ இது சான்ஸ் இருக்குமாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காரு அவங்க வந்து விஆர் செக் பண்ணும்போது. and then it ultimately came about. பிரீமியர் லீக் இது கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பிரீமியர் லீக்ல சஸ்டெயின்டு ஹோல்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது இதுல இல்ல. அந்த சஸ்டெயின்டு ஹோல்டிங் இல்ல.
ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே இப்படி கொடுப்பானுங்க, நம்ம எடுப்போம் போடுவோம் அப்புறம் போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அசிஸ்ட், சாம்பியன்ஸ் லீக்ல இன்னொரு அசிஸ்ட், தேர்ட் அசிஸ்ட், அவ்வளவுதான் கோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மூவ் பண்ணலான்னு இருக்கேன். பட் அவங்க எனக்கும் அது கொடுத்துருந்தா என்னடா இதுக்கெல்லாம் பெனல்ட்டியாடா அப்படின்ட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் சொல்லுவேன் கொண்டாட்டேட்ட, தயவு செஞ்சு சட்டை இழுக்காத, தயவு செஞ்சு ஜோக்ஸ் எல்லாம் போடாத, பின்னாடி இருந்து கழுத்தை பிடிக்காத, நீ சும்மா நின்னாலே அவனுக்கு ஒண்ணு பண்ண மாட்டானுங்க, இதெல்லாம் ஏன் பண்ற நீ அப்படின்னு நான் கொண்டாடிட்டு கேட்பேன். எல்லாரும் சொன்னாங்க நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே பஸ் போய் நம்மளுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு. பார்க்க போது தெரிஞ்சது ஓகே நெக்ஸ்ட் சம்மர் தம்பி இங்க வந்துரு, உனக்கு அங்க ஒண்ணு வேலை இல்லை, கிளம்பி இங்க வா அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் தெரியுமா, அந்த லெஃப்ட் பேக் லெஃப்ட் சென்டர் பேக் ஹைபிரிட் வேணும்னு. பஸ்டோனியை வாங்கிடலாம் பேசாம. அவன் லெஃப்ட் சென்டர் பேக்னு பேர் தான், ஆவுனா ஜியலின்ஸ்கி தான் லெஃப்ட் சென்டர் பேக்கா ஆடிக்கிட்டு இருக்காங்க பாதி நேரம். இவன் முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். நம்ம லெஃப்ட் விங்கரா ஆடுறாரு, டே நீ என்ன கிராஸ் போடுற அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அந்த லவுட்டாரோ மார்டினஸ் சான்ஸுக்கு இவன் தான் கிராஸ் போட்டான், இவன் என்ன கிராஸ் போடுறான், அவன் சென்டர் பேக் ஆச்சு அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். இல்ல ஆனா அந்த ரோல் வந்து அவன் 2-3 சீசனாவே இன்ட்ருக்கு அதே மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கான். மேனேஜர் மாறிட்டாங்க பட் அதே மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கான். அவன் லாஸ்ட் சீசனும் இதே மாதிரி தான் ஆடினான். பட் ஃபைனலாக என்னோட மேன் ஆஃப் த மேட்ச் கர்டிஸ் ஜோன்ஸ். என் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் நோ லைக் ஈஸி 9 out of 10 இது கர்டிஸ். நம்ம இதை 6 மாசம் முன்னாடி கூட சொல்லியிருப்போம், ரிப்பீட்டடாகவும் சொல்லியிருப்போம். சர்டன் கேம் சிச்சுவேஷன்ஸ்ல வி நீட் கர்டிஸ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவன் வந்து நல்லா விளையாடாத டைமே சொல்லியிருக்கோம். ஒரு சர்டன் சிச்சுவேஷன்ல கர்டிஸ் இருந்தா தான் வேலையாகும்ட்டு. திஸ் கேம் வாஸ் டெய்லர் மேட் ஃபார் கர்டிஸ் ஜோன்ஸ். எந்த இடத்துல ஸ்லோ டவுன் பண்ணணும், அந்த ஸ்மால் ஸ்பேசஸ்ல எப்படி பாலை மூவ் பண்ணி விடணும், எங்க போய் நின்னோம்னா பால் நம்மள்ட்ட வரும், யாரை ஈஸியா ரிலீஸ் பண்ணி விடலாம். இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் கர்டிஸ் ஜோன்ஸ். ஆனா இதோட ஒன்னு சொல்லட்டுமா, இந்த கேம் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னல்ட். ஐ டெல் யூ, அவன் இருந்திருந்தானா இந்த கேமை ஈஸியா 2-0 3-0 வின் பண்றோம். அவன் இருந்திருந்தானா இந்த சீசன் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமானே தெரியாது. ஏன்னா ஆவுன்னா பிரஸ்ல இருந்து அவன் ஒரு லாங் பால போட்டுருவான். இந்த கேம் ஸ்பெசிபிக்காக இன்டர் செம்மையா ஹையா வந்து பிரஸ் பண்ற. ஹைனா அந்த லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ஹையா தான் இருக்கு. ட்ரெண்ட் இருந்திருந்தானா we are easily winning the game 2-0 3-0. எகிட்டிகேவே ஈசாக்கடே ஒருத்தர் இந்த பக்கம் ஓட ஒருத்தர் அந்த பக்கம். ஆனா வீணா போன ட்ரெண்ட் ஒரு தடவை ஒரு மாசம் ஒரு சீசன் இருந்து தொலைச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் எவ்வளவோ பண்ணி தொலைச்சிருக்கலாம்டா. கொய்யால ஒரு சீசன்ல அங்க ஓடி போய் பாவம் ஒரு இன்ஜுரி ஆகி 2 மாசம் அவுட். இப்ப மறுபடியும் இன்ஜுரி ஆகி மறுபடியும் 2 மாசம் அவுட். பாவம் போனதுல இருந்து நம்ம பாட்டுல ஏதோ ஊசி போட்டு அனுப்பிச்சுட்டாங்களான்னு தெரியல போகும்போதே. பாவம் அங்க போனதுல இருந்து வந்து இன்ஜுரியிலே கிடக்கிறான். மொத்த சீசன் கொடுத்து தோச்சிருந்தீங்கன்னா எங்கேயோ போயிருப்போம்டா நாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கேம். பட் கர்டிஸ் ஜோன்ஸ்ங்க he has to be a starterங்க. I don't know. நீங்க சொன்னீங்க ஆன் ஃபார்ம் வந்து நீங்க சொன்ன மாதிரி மெக்காலிஸ்டருக்கு பதிலா இவன் தான் ஆரம்பிக்கணும். அண்ட் நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அவனுக்கு எப்போ ஸ்லோ டவுன் பண்ணணும், எங்க ஸ்பேஸ்ல போய் இருக்கணும், என்ன எதுன்னு. இந்த கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்டர் வந்து தேர் வெரி காம்பேக்ட் டிஃபென்சிவ் டீம். அவங்க என்ன இந்த காம்படிஷன்லேயே நேற்று கேமுக்கு முன்னாடி வரைக்கும் they conceded only 3 goals, செகண்ட் லோவஸ்ட் இந்த காம்படிஷன். ஸோ அண்ட் லாஸ்ட் சீசனும் இதே மாதிரி தான், they had a very good defensive record. இதில் என்னன்னா அந்த மாதிரியான ஒரு டீமில் வந்து அந்த மாதிரியான ஒரு கேமில் இஸ் ஏபிள் டு பர்ஃபார்ம். இவ்வளோ நல்லா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறான். அந்த ஒரு ஸ்பேசஸ்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஹாஃப் ஸ்பேஸில் வந்து டக்குன்னு ஒன்றும் இல்லை, லிட்டரலாக இங்கேருந்து 5 yards ரிசீவ் பண்ணுவான், இங்கே 5 yards போடுவான், அப்புறம் ஒரு 5 yards அவன் மூவ் பண்ணுவான். அவ்வளோதான். லைக் அவனோட கேம் வந்து இட் சவுண்ட்ஸ் வெரி சிம்பிள் நான் சொல்லும்போது, ஆனால் அது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் பிச்சில். ஏன்னா எங்கே ஓடணும் எங்கே ஓடக்கூடாதுங்கிற அந்த ஒரு அவேர்னஸ்லாம் வேணும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியர் லீக்ல இப்போ நமக்கு அகேன்ஸ்டாக ஆடுற எல்லா சைடு, எஸ்பெஷலி இப்போ டாப் சைட்ஸ் விட்டுரும், பட் இந்த மிட் டேபிள் சைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க they tend to put people back. இந்த மாதிரி ஸ்பேஸை டினை பண்ணுறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வேர்ட்ஸ் ஈஸாக்கி எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்தனா கண்ணா பின்னான்னு ஆடுவானுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்பேஸை டினை பண்ணுறது தான் உட்காந்துருக்கானுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கர்டிஸை வச்சு ஆடணும்னா we might find some openings. எஸ்பெஷலி வேர்ட்ஸ் வந்த அப்புறம் அவனும் வேர்ட்ஸும் ஒரு 2-3 டைம்ஸ் அவங்க கம்பைன் பண்ணாங்க. 2-3 பேர் ரொம்ப ஜோராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஏன்னா இவனும் டைட் ஸ்பேஸில் இருக்கான், அவனும் டைட் ஸ்பேஸில் இருக்கான், டக்குன்னு 1-2 போட்டு ஆடுறானுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டீம் இருக்குங்க, இப்போ நினைச்சா கூட வந்து we can go on a good run. யோசிச்சு பாருங்களேன், கர்டிஸ், வேர்ட்ஸ், ஷோபோஸ்லை, கிராவன்பர்ச் 4 பேர் மிட்ஃபீல்டு, மேல 2 ஸ்ட்ரைக்கர்ஸ். கிராவன்பர்ச் ஆல்சோ ஹேட் அ குட் கேம். இந்த கேம்ல அஃபிஷியலி அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். போன கேம் நம்ம கழுவி ஊத்திட்டு இருந்தோம், இந்த கேம் அஃபிஷியலி அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்க.
இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸை மட்டும் கட் அவுட் பண்ணாலே we will definitely go on a run. கோல் ஸ்கோர் பண்றது கஷ்டப்படுறோம் இப்போ. I am not going to deny it. சான்ஸ் கிரியேஷனுக்கு கஷ்டப்படுறோம். I am not going to deny it again. We need to be creating more chances, but that will come when the defense is at least secure. அப்பாடா டிஃபென்ஸ் செக்யூர் ஆயிடுச்சு, நான் போய் வந்து இப்போ நான் அட்டாக்ல எப்படி பண்ணலாம் நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்றேன்னா நம்ம மேனேஜர் போனாலேச்சு முடியும். அட்லீஸ்ட் இந்த 4 கேமுக்கு அப்புறம் யோசிப்பாரு, ஓ அப்பாடா இது ஓரளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்டா தெரியுது டிஃபென்ஸ்ல. இப்போ நான் கொஞ்சம் அட்டாக்ல என் மைண்ட் ஆச்சு போடுறேன், என்ன ஃபார்மேஷன் பண்ணோம்னா எப்படி ஆடலாம் ஏது பண்ணலாங்கிற ஒரு டைம் ஆச்சு நான் உட்கார்ந்து என்னால பண்ண முடியும். ஏன்னா இப்ப பிரைட்டனுக்கு அப்புறம் பாருங்களேன், we have one full week of training. Tottenham game, one full week of training. Wolves game, we have after this Brighton game only 2 games and 2 weeks. So he can properly sit and okay attack இங்க தான் ஃபெயில் ஆகுது, இப்போ இவனுக்கு 2 பேர் தான் வச்சு ஆட போறோம் மேல, ட்ரெய்னிங்ல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம்டான்னு ஒரு சான்ஸ் ஆச்சு கிடைக்கும் நம்ம ஆளுக்கு. கரெக்டா இல்ல நீங்க சொல்றது அது வெரி குட் பாயிண்ட். அது இல்ல இப்ப நேத்து ஃபுட்பால் ரெஃபரன்ஸ்ல பாத்துட்டு இருந்தேன், வந்து நம்ம பிரீமியர் லீக்ல வந்து we have created 24 goals, scored 24 goals. கரெக்டா XG எவ்வளவோ அவ்வளவுதான் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கோம். விச் இப்பதான் நான் நேத்து நம்ம இந்த சீசன் பார்த்தேன், பட் நான் ப்ரீவியஸ் சீசன் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ வாண்டட் டு see நம்ம லாஸ்ட் சீசன் வந்து லிவர்பூல் வந்து எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் 82, கோல்ஸ் ஃபார் 86. ஸோ வி ஹவ் ஸ்லைட்லி ஆல்வேஸ் எக்ஸீடட் அவர் கோல். இது அதுதான் சொல்ல வந்தேன். அதுதான் ஒரு நல்ல அட்டாக்குக்கான ஒரு இது. நீங்க சொன்ன மாதிரி சான்ஸ் கிரியேஷன் வந்து வி நீட் சான்ஸ் கிரியேஷன் ஒன்று, சான்ஸ் கன்வர்ஷன் ரெண்டுமே இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த சீசன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் ஐ திங்க் டிஃபென்சிவ்லி நீங்கள் சொன்ன மாதிரி 24 கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருக்கோம், ஓகேவா, விச் இஸ் த சேம் ஆஸ் போர்ன்மத், பிரென்ட்ஃபோர்ட் அண்ட் ஃபுல்லம், விச் இஸ் 13, 14, 15 கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருக்கு. எவ்வளோ எக்ஸ் அகைன்ஸ்ட் எவ்வளோ? எக்ஸ் அகைன்ஸ்ட் வந்து 19. சோ பாருங்க 19 தான் கன்சீட் பண்ணியிருக்கணும். இல்ல நான் எக்ஸ் அகேன்ஸ்ட்ங்கிறது நான் வந்து இதுல போஸ்ட் ஷாட் எக்ஸ்ஜின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ போஸ்ட் ஷாட் எக்ஸ்ஜி அகேன்ஸ்ட். ஸோ போஸ்ட் ஷாட் எக்ஸ்ஜினாக்க தட் இஸ் அ மோர் அக்யூரேட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸ் கோல்ஸ் அகேன்ஸ்ட். ஸோ போஸ்ட் ஷாட் எக்ஸ்ஜினாக்க இட் டேக்ஸ் இன் டு அக்கௌண்ட் எங்கேருந்து ஷாட் எடுக்கிறாங்க, டிஃபெண்டர்ஸ் எங்க இருக்காங்க, கீப்பர் எங்க இருக்கான், அந்த பொசிஷனிங்லாம் இது அக்கௌண்ட்ல எடுத்து தே கால்குலேட், ஓகே இவ்வளோ கோல்ஸ் தான் இந்த டீம் கன்சீட் பண்ணி. ஸோ அதுபடி பார்த்தோம்னா we should have conceded only 19, we have conceded 24. ஸோ அதான் ரொம்ப லோ வேல்யூ சான்சஸ் தான் குடுக்குறோம், பட் எவ்ரிதிங் கோஸ் இன். ஸ்லாட் அதான் சொல்றாரு, ஆட நாங்க ஒன்ன கொடுத்தா கூட அது உள்ள போய் தாண்டா தொலையுது, எங்கேயும் டிஃப்ளெக்ட் ஆகி வெளியே கூட போக மாட்டேங்குது, நான் என்னடா பண்ணுவேன், எப்படி கொடுத்தாலும் உள்ள போயிருதுடா அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்ட். யா, பட் கமிங் ஆன் டு பிரைட்டனுங்க, என்ன எதிர்பார்க்கலாம் பிரைட்டன், என்ன பாத்தீங்க? பிரைட்டன் இந்த சீசன் எங்க இருக்காங்க டேபிள்ல வந்து தேர் 8th 23 பாயிண்ட்ஸ், அதாவது நம்மளோட சேம் லெவல் ஆன் பாயிண்ட்ஸ். ஐ திங்க் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ்னா வெல்பெக் தான் சொல்லணும். ஐ திங்க் ஹீஸ் தேர்ட் டாப் ஸ்கோரரோ என்னவோ, என்ன தேர்ட் டாப் ஸ்கோரர், 7 கோல் போட்டிருக்கான் இந்த சீசனு. ஐ மீன் ரொம்ப பார்க்கல நான் பிரைட்டனை. ஐ டோன்ட் நோ அவங்களுக்கு ரீசெண்ட் ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்ப்போமா. ஸோ ரீசெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து ஆஸ்டன் வில்லா கூட ஒரு பயங்கரமான ஒரு கேம் ஆடினானுங்க, 4-3 லூஸ் பண்ணானுங்க, பட் தே பிளேட் ஒரு பயங்கரமான கேம். லாஸ்ட் கேம் வெஸ்ட் ஹாம் கூட 1-1 ட்ரா. இல்ல லாஸ்ட் கேம் வெஸ்ட் ஹாம் கூட 1-1 ட்ரா. அதுக்கு முன்னாடி ஆஸ்டன் வில்லா கூட 4-3 அந்த லாஸ். 2-0 அதுக்கு முன்னாடி நாட்டிங்ஹாம் ஜெயிச்சாங்க, 2-1 பிரைட்டனை ஜெயிச்சாங்க, கிறிஸ்டல் பேலஸ் கூட 0-0 ட்ரா. ஸோ தேவ் ஹேட் அ டீசென்ட் ரன் ஆஃப் ரிசல்ட்ஸ். அந்த வில்லா கேமை தவிர வந்து தே ஹேவ் pretty much 3 wins 2 draws வில்லா கேம் தவிர லாஸ்ட் 6 கேம்ஸ்ல. ஸோ தேவ் ஹேட் அ டீசென்ட் ரன் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஒன்றும் லைக் தே வில், அவங்க வந்து நமக்கு தெரியும் அந்த ஹர்ஸ்லரோட டீம்ஸ் வந்து தே லைக் டு ப்ரெஸ், அந்த டிபிக்கல் ஜெர்மன் ஸ்டைலில் வந்து தே லைக் டு ப்ரெஸ், தே லைக் டு, அந்த ஒரு ஐடென்டிட்டி இருக்கு அவங்களுக்கு அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடணுங்கிறது. அண்ட் சொன்ன மாதிரி இன்டர் மிலானை விட தே வில் பி மச் மோர் ஆக்டிவ் ப்ரெஸ்லயும் சரி, அவங்க கொனாட்டே ஒரு சைடு ஃபோர்ஸ் பண்றதுலயும் சரி, they'll be much more active. எனக்கு என்னன்னா will they உங்க இதே என்ன சொல்றது, இந்த நம்ம வந்து ஈசாக் எகிட்டிகே வச்சு ஆடுவோமாங்கிறது தான் இட்ஸ் பிக் கொஸ்டின். அந்த 2 டபுள் சென்டர் ஃபார்வர்ட் வச்சு ஆடுவோமா? I think we have to. I don't think Salah is going to come in. ஏன்னா அந்த பாட்டில இல்ல கால் பக்கத்துலயே இருந்துச்சு. இல்ல ஏன்னா ஐ திங்க் கேக்போ கேன் பி a good center forward backup. Gakpo is out for few weeks.
இல்ல வந்த அப்புறம் நான் சொல்றேன் இந்த ஃபார்மேஷன் ஒரு லாங் டர்மா நிமிஷம் இருந்துச்சுன்னா எதுவுமே நடக்காம how can he be out for few weeks? எனக்கு என்னமோ ஸ்லாட் அந்த குரு சிஷ்யன் படத்துல மாதிரி உண்மையாவே கைய உடைச்சுடே கம்மல் உட்காரு நீ இன்ஜுரின்னு உட்கார்ந்தா தான் அவனுல எல்லாம் ஆட முடியும்னு பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஒரு இன்ஜுரியுமே நடக்கலையே, கேம்லயா இருக்கட்டும் எதுவுமே அவனுக்கு நடக்கல. ட்ரைனிங்ல ஏதாச்சும் நடந்திருக்கும். என்னமோ நடக்கலன்னா அங்கதானே நடக்கும். என் தெய்வத்தை பார்க்காம ஒரே வருத்தமா இருக்கு எனக்கு. மேட்ச்ல எல்லாம் ரொம்ப அமைதியா உட்காந்து பாக்குறேன். அவனை பார்த்து இருந்தேன்னா கையா முடியாது கத்திருப்பேன். பார்க்காம ரொம்ப வருத்தமா வேற இருக்கு எனக்கு. கோடி கேக்போ நீ இல்லாம நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் யா கமிங் பேக், நீ சொன்ன மாதிரி கேக்போ குட் பி தட் லெஃப்ட் இன்சைட் ஃபார்வர்ட். யா பாசிபிளி. இல்ல விங் எல்லாம் வேண்டாம். நான் சொல்றது 2 அவுட் அண்ட் அவுட் ஃபார்வர்ட்ஸ் ஈசாக் எகிட்டிகே. அவங்களுக்கு பேக்கப் கியேசா அண்ட் இவன் ரெண்டு பேருமே சென்டர் ஃபார்வர்டா ஆடணும். கியேசா முடிஞ்சாங்க அவ்வளவுதான். அது இல்ல அப்பப்ப வரல, அப்பப்போ ஒரு 30 நிமிஷம் வரல. அது 30 நிமிஷத்துக்கு தான் நான் சொல்றேன். அது இப்ப சாலா வேற திரும்ப டீமுக்கு வருவானான்னு தெரியல. சோ கியேசாக்கு நல்ல நேரம், நல்ல வேட்டை. கியேசா பார்த்தாலும் இன்னைக்கு நல்ல விருந்து நமக்கு. கேக்போ 2-3 வாரம் இன்ஜுரி, இவன் வந்து அவுட்ன உடனே கியேசா என்ன தூக்கி போடுப்பா உள்ள கேம்ல அப்படிம்பாரு. வேற நீ நான் தாண்டா ராஜா அப்படின்னு கியேசா சுத்த போறான். பட் யா கமிங் பேக் டு பிரைட்டன், அவங்க விளையாடுற ஸ்டைல் தான் ஸ்லாட் வந்து நமக்கு வேணும் பாரு. ஸோ வி ஹேவ் அ டீம் ஹூஸ் கோயிங் டு பி பிளேயிங் லைக் வி வாண்ட் them டு பிளே. ஹோம் கேம் வேற. அப்படி நீங்க நினைக்கிறீங்களா பிரைட்டன் வந்து இவ்வளோ டீம்ஸ் ஆடி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அடாப்ட் பண்ண மாட்டாங்களா? அவங்க நினைக்க மாட்டாங்களா லிவர்பூல் இப்படிதான் ஜெயிக்கணும், ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி போய் இந்த கேம் ஓவரா அப்படிதான் பண்ணணும். டெக்னிக்கலி அப்படிதான் பண்ணணும் அவங்க. பட் ஐ மீன் ஐ டோன்ட் நோ ஹவ் தே வில் கம் அவுட் வித் வாட் தே ஆர் ட்ரைங் டு டு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா we are 4 games unbeaten. அதுவே பெரிய வின்னு. 2 wins and 2 draws வேற. அதுல இன்னொன்னு வின்னு தான் வந்திருக்கு அந்த கொனாட்டே லூசு பையனால. So 4 games வந்து சரியான பாசிட்டிவ்ஸ். I think we will still go with the 2 center forwards தான். Salah might come off the bench. I don't think he will start Salah கண்டிப்பா. இங்க விளையாண்ட அதே டீம் தான் on the benchங்க. I mean போஸ்ட் மேட்ச்ல கமெண்ட் எல்லாம் நான் சாலா ஐ பி வெரி சர்ப்ரைஸ்ட் இந்த கேம்ல சாலா இஃப் ஹி பிளேஸ் ஆன் தி பெஞ்ச் பிளே ஸ்டார்ட்ஸ் பெஞ்ச்ல கூட ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பி ஆன் தி பெஞ்ச். இன்ட்ரஸ்டிங். ரொம்ப தெரியல பாப்போம் இந்த 2 நாள்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒருவேளை சாலா வந்து ஐ எம் சாரின்னு சொல்லிட்டாருனாக்க பெஞ்சுக்கு வருவாரோ யாருக்கு தெரியும். இல்ல பிரைட்டன் கூட ஐ டோன்ட் திங்க் வந்து ஐ திங்க் வி ஷுட் பிளே த 2 ஸ்ட்ரைக்கர்ஸ். 2 பேர் ஈசாக் எகிட்டிகே ஆடிட்டு இஃப் நாட் ஃபார் எனிதிங் அவங்க 2 பேரும் ஒண்ணா ஆடட்டுமே ஒரு 5 கேம். கரெக்ட் எக்ஸாக்ட்லி. அதுக்காகவாச்சும் ஆடணும். அண்ட் அவங்க லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் பலேபா. இப்போ இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல அவனுக்கு பயங்கர கிரிட்டிசிசம் இருந்தது, சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இருக்கான் லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ்? அப்படியே தான் இருக்கா. யுனைடெட் கூட லிங்க்ஸ் வந்துச்சு, அதோட படுத்தவன் தான். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே கிடையாது. அவன் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிதான் இருக்குது. நம்ம ஹோம் வழக்கமா இந்த பிக்சர் நம்ம ஹோமுங்கும் போது ஹை ஸ்கோரிங் கேமா தான் எப்பவுமே இருக்கும் இந்த பிரைட்டன் கூட எப்பவுமே. அதனால இந்த தடவை வந்து டிஃபென்ஸ் நீட்ஸ் டு ஸ்டெப் அப் அகைன், யூஸ் திஸ் இன்டர் மிலான் கேம், பில்ட் சம்திங் ஃப்ரம் திஸ் ஹோம் கேம். வேற லாஸ்ட் 2 ஹோம் கேம்ஸ் கண்ணா பின்னாடி கேவலமா ஆடி இருக்கீங்க. பிஎஸ்வி ஹோம் கேமு, அதுக்கு முன்னாடி சண்டர்லாண்ட் ஹோம் கேம், செம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனோட வந்து 2 ஃபேன்ஸ் இருந்தாங்க. So please give them something to cheer. Please play well. Make no mistakes. Once again, இதே மாதிரி just don't make any mistakes. And the game should be ours. ஏதோ ஒன்று கிளிக் ஆகி அவன் 2 பேர் ஏதோ ஒன்று கோலை போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். உங்க ப்ரெடிக்ஷன்ஸ்? கரெக்ட். I think 2-1 win. Narrow win, but I think 2-1 win. I think Brighton definitely ஒரு கோல் போடுவாங்க. இங்க ஏதாச்சும் வந்து போடுவாங்க. இந்த அது மின்டே எல்லாம் ஏதாச்சும் ஒன்று போடுவான். நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமா, வெல்பெக் வந்து இன்னைக்குன்னு பார்த்து 40 யார்ட்ல இருந்து ஒரு ஸ்கிரீமர் அடிப்பான் தேவையில்லாம. அப்பா அது வேற இருக்குது. சோ அதனால வந்து நான் வந்து அவ்வளவு ஆப்டிமிஸ்டிக்கால இருக்க முடியாது. மேபி 1-1 இல்லைனா 2-1 வின், டிரா ஆர் வின். எனக்கு அது போதும், எனக்கு தோக்க கூடாது பேசிக்கலி. தட்ஸ் ஆல் ஐ வாண்ட். இல்ல ஐ திங்க் ஈசாக் ஒரு கோல், கர்டிஸ் ஒரு கோல். கர்டிஸ் வந்து ஐ திங்க் இந்த இன்டர் மிலான் கேம்ல he was very unlucky கோல் கிடைக்காம இருந்ததுக்கு. சோ அதனால வந்து கொடுத்துருவோம். மக்களே பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க எல்லாம் உங்களுடைய காமெண்ட்ஸ் வைங்க இன்டர் மிலான் கேமுக்கு. அண்ட் பிரைட்டன் கேம்ல நாங்க ஏதாச்சும் விட்டு இருந்தா அவன் நிறைய பண்ணுவான், ஃபேபியன் ஆர்ச்லரே பூட்ஸ் போட்டு வந்து ஆடுவான் நினைச்சாலும் வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆன்ஃபீல்ட்ல. ஸோ மறக்காம கீப் ஷோயிங் யுவர் சப்போர்ட். ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க.
இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லயும் ஃபாலோ பண்ணுங்க. அதை அந்த கேம் பிரைட்டன் கேமை முடிச்சிட்டு நானும் சேஷம் உங்களை மீட் பண்றோம். ஆமா அதான் ஆமா நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. நான் ஆமா என்ன கரெக்ட். அந்த டியூட்டியை நான் பாத்துட்டேன். ஆமா